வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. ராயன் படத்துலேருந்து நாளைக்கு ட்ரைலர் விட போகிறாங்க. ஆஃபீஸில் ஒரு நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. நாளைக்கு ராயன் படத்தோட ட்ரைலர் விட போகிறாங்க. இந்த படத்துக்கு ஏஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தனுஷ் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க. தனுஷ் அவங்க ஹிட் பண்ணிக்காங்க. சந்தீப் கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க. அப்புறம் நான் பாலமுரளி அவங்க நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்ட காஸ்டிங் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. வரலட்சுமி அவங்களும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ணாங்க பாருங்கள். தாய்லாண்டில் கல்யாணம் மட்டும்தாங்க. நம்ம நிக்கோலஸ் ஜெய்வா அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். செல்வராகவன் இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னே சொன்னாங்க. நாளைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் வரப்போகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே ஒரு நியூ போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப தரமாக வந்திருக்கு. அடங்காத அசுர சாங் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டுக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே கூட்டத்தில் தனுஷ் அவங்க யாரையோ பார்த்து முறைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த போஸ்டர் ஒன்று வந்திருக்குது. அந்த லுக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். சுற்றி வர ஆளுகள்லாம் டிஜே பார்ட்டி போட்ட மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரக்கில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கும்போதே விஷுவல் ரெட் கலரு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிரும். அதை ராயன் படத்தோட ட்ரைலரு பார்த்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன படத்துக்கு வெயிட் பண்ணின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அதான் ராயன் படத்தோட ட்ரைலர் நாளைக்கு வந்துடும். கங்குவா ட்ரைலரும் கூடி சீக்கிரத்தில் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. கோட் படத்தோட ட்ரைலரும் செப்டம்பருக்கு முன்னாடியே அதாவது அடுத்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமரன் படத்தோட ட்ரைலரும் அடுத்த மாதம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அதேமாதிரி வேட்டையன் படமும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தகவல் கிடச்சிட்ருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த நான் சொன்ன படத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்டில் போட்டு விடுங்க. அமரன் படத்துக்கு நிறைய பேர் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ட்ரைலர் கூடி சீக்கிரத்தில் இங்கே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சிவகார்த்தியின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான அப்டேட் சொல்லிடலாம். அதே மாதிரி நாளைக்கு ராயன் படத்தோட ட்ரைலர் விட போகிறாங்க. பார்க்கலாம் ட்ரைலர் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. ட்ரைலர் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போகிற எல்லா அப்டேட்டு மூவி அப்டேட்டு எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2.0 உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா தகவலும் ஒன்று வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.